நிறைய பேர் இலங்கையில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து கியூஆர் கோடை ஜெனரேட் பண்ணுறது தொடர்பான பிரச்சனை தான். அது தொடர்பான முழுமையான வீடியோ வந்து நான் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்தீங்கன்னா அது தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சால்வ் பண்ணி கொள்ளலாம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஒவ்வொரு கொமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அந்த ஆன்சர் மூலம் வந்து கியூஆர் கோட் தொடர்பாக என்னட்ட எல்லாரும் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். முதலாவது ஒருத்தர் கேட்டிருந்த கொஷன் வந்து நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஏற்கனவே வச்சுருந்தேன். அந்த ஃபோன் நம்பரை நான் வந்து மறந்துட்டு இல்லை துளைச்சிட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி, நீங்கள் துளைச்ச ஒரு நம்பருக்கு கால் பண்ணி அந்த நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஆக்டிவில் இருந்து அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு நீங்கள் ஓடிபியை பெற்றுக்கொண்ட பிறகு கியூஆர் கோட் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கியூஆர் கோடை ஸ்க்ரோல் பண்ணால் கியூஆர் கோடு வரும். அதே நேரம் டிலீட் ப்ரொஃபைல்னு வரும். டிலீட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், புது நம்பரில் வந்து நீங்கள் அந்த உங்களோட ஐசி நம்பர், உங்களோட ஜெசி நம்பரை கொடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். என்னோட கொமெண்ட்ஸில் என்ன கேட்டாங்கன்னா, இந்த என்ஐசி நம்பர் வந்து பிரச்சனையாக இருக்குது, இது தொடர்பாக நான் என்ன செய்யலாமான்னு. நீங்கள் ஏற்கனவே ஒரு நம்பரில் வந்து என்ஐசி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த என்ஐசி வந்து திரும்ப யூஸ் பண்ணே இல்லாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட வீட்டில் வேறு யாராச்சும் இருந்தீங்க புதுசாக வந்து உங்களோட வாகனத்தை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட என்ஐசி நம்பரை பயன்படுத்தி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மேபி ரெஜிஸ்டர் ஆக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கியூஆர் கோட் தொடர்பாக மேலதிக ஏதாச்சும் கொஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் எப்படி அதை சால்வ் பண்ண முடியுமோ நான் உங்கள்கிட்ட வந்து அதை வீடியோவாக உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன்.